வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரங்களில் ஃபாஸ்ட் ஃபுட், ஸ்பைசி ஃபுட், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்றதுக்கான பதிவு. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இரவு நேரங்களில் சாப்பிடும்போது நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இரவு நேரங்களில். அதோடு இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 மணி 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸும் ஆக்டிவாக இல்லாமல் ஆக்டிவான ஒர்க்கும் இல்லாமல் டைஜஷன் ரொம்ப கம்மியாகி அந்த காரசாரமான பொருட்கள் உங்கள் இறைப்பையிலையும் குடல்லையும் தங்குறதுனால தான் நிறைய பேருக்கு கேன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் ஸ்பைஸ் ஃபுட் என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம். பட் அது வந்து பொதுவாக மதிய நேரங்களில் சாப்பிட்டா ஓரளவுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். அது மாதிரி ஸ்பைசி ஃபுட்லாம் சாப்பிடும்போது தயவு செஞ்சு கூடவே நீங்கள் ஒரு பட்டர் மில்க், ஒரு மோர் எடுத்துக்கோங்க, இல்லைனா இளநீர் எடுத்துக்கோங்க, இல்லைனா இளநீர் பாயசம், அந்த சுகர் இல்லாதவங்க இளநீர் பாயசம் அந்த மாதிரி கூலிங்காக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த காரமான பொருட்கள் வயிற்றில் இருந்து எரிச்சலை கிளப்பி அல்சர் கேஸ் நிறைய வருது. ஸோ இதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி மசாலா, ஸ்பைசி ஃபுட், ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண பாருங்க. பகல் நேரங்களில் சாப்பிட்றதுல கூட ஓரளவுக்கு நீங்கள் பிரச்சனைகள்னு தப்பிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே சின்ன வயசில் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். பட் அதுக்காக இரவு நேரங்களில் சாப்பிட்டுட்டு வயிறை கெடுத்துக்கிட்டு புண்ணாகிறது, அது கேன்சராக மாறுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ பார்த்து கரெக்டாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.